ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அணி தோழர் இரா சீனிவாச ராவ் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் வணக்கம். ராவணா வலையொலியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி பேட்டியா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பல முறை பேசியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன் அப்படி உங்களை அழைச்சிருந்தானா, ஒரு இந்த கட்சியில் மிக பெரும் ஆளுமைகள் தடா பெரியசாமி அவர்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தொடக்கத்துலேருந்தே பார்க்குறோம். அப்புறம் இன்னொருத்தர் கரிகாலன் சொல்லிட்டு அவருடைய தோழர் இன்னொரு பேர் இயக்கத்தில், இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளுமை மாதிரி இருந்தாங்க கட்சிக்குள்ளே. அவங்க வெளியே தங்கமணி இப்போ சாமியார் தங்கமணியாக இருக்கிறாரு. அவங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமைகளாக அன்றைக்கி இருந்தாங்க அந்த காலகட்டம். நீங்கள் அப்போ இன்னும் வளர்ந்து வந்த இதில் நீங்கள் இருப்பீங்க. அவங்களாம் வெளியேறப்ப கூட இவ்வளோ பெரிய அதிர்வு இல்லை. வெளியேறினாக்கா பிரச்சனைகள் வந்ததுன்னு. ஷானவாஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறாரா வெளியேறினாரான்னு தெரியல ஒன்று. ஆனால் அவரை பற்றியான பேசுபொருள் எல்லா வலைத்தளங்கள்லையும் அவர் விளக்கம் கொடுக்குற பேரில் இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ விடயங்கள் ஏன் வெளியில் வருது? முதல்ல கட்சிக்குள்ளே கட்சி தலைவர் முடிவெடுக்க வேண்டிய விடயங்களை, கட்சி தலைவர்கிட்ட பேசி முடிவெடுக்க வேண்டிய விடயங்களை இவர் யார்கிட்ட பேசி முடிவெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஷானவாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி? இல்லை, இங்கே கட்சியை பொறுத்தளவு தலைவர், ஒற்றை தலைவர் எழுச்சி தமிழர் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் கட்சியினுடைய இது. ஏன்னா இந்த கட்சியை கண்ணும் கருத்துமாக கட்சி கொடி வடிவமைத்திலிருந்து, கட்சி பெயரை வடிவமைக்கிறதுலேருந்து எல்லாமே அவர் பார்த்து இரவு பகல் பாராமல் அவர் பார்த்து வடிவமைச்சது. அவர் பார்த்து நட்டு வச்ச கண்ணு இன்னைக்கு மரமா வளர்ந்து நிக்குது. அவரு தான் முடிவு பண்ணணும், தலைவர் தான் முடிவு பண்ணணும். ஆமா, இதுல யாரும் முடிவு பண்ணுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஷானவாஸ் தோழர் அவர்கள் நல்ல தோழர் தான், சிறந்த பேச்சாளர். ஆனா இது மட்டுமே நம்ம கட்சியினுடைய எல்லா விதத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. ஒரு முறை இஸ்லாமிய தோழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி வேளச்சேரி தீர்மானத்துக்கு பிறகு ஒரு சாதிய கட்சி என்ற அடையாளத்தில் இருந்தது. வேளச்சேரி தீர்மானத்துக்கு பிறகு அனைத்து தரப்புக்கான கட்சியாக, எல்லா சமூக மக்களையும் அரவணைத்து போகின்ற கட்சியாக மாறியது. அதன் ஒரு பகுதியாகத்தான் ஷானவாஸ் தோழருக்கு போன முறை சீட்டு கொடுக்கப்பட்டது. சரி, இஸ்லாமிய தோழர்களுக்கு. இந்த முறையும் இஸ்லாமிய தோழருக்கு அப்துல் ரஹ்மான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் என்பவர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய மாநில செயலாளர். இஸ்லாமிய தோழர்களை, கட்சி தோழர்களை அதிகமாக கட்சி இயக்கங்களுக்கு அமைப்பாக்கியவர் அப்துல் ரஹ்மான். அப்ப ஷானவாஸ் செய்யலன்றீங்களா? ஷானவாஸ் செய்யலங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் பேச்சாளர். எந்த கிளையாவது கட்டியிருக்கிறாரா? எங்கேயாவது போய் இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்று திரட்டி தலைவர் முன்னாடி இணைச்சிருக்கிறாரா? இல்ல இஸ்லாமியர் அமைப்பு கிராமங்களில் போய் கிளை கட்டியிருக்கிறாரா? எத்தனை கிளை கட்டியிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க? எதுவும் இல்லைன்றீங்க? எதுவுமே இல்ல. 5 ஆண்டு காலம் அங்கு சட்டமன்றத்தில் போய் எந்தவித திட்டங்களுக்கும் அவர் 100 நாள் சட்டமன்றத்தை 100% நான் போயிட்டு வந்துட்டேன், அப்பாவும் ரொம்ப வாழ்த்தினாரு போனாரு, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீ போனது எதுக்காக போன? தலைவர் எதுக்காக அனுப்பி வச்சாரு? தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலா பேசணும்னு சொன்னாரு. இது வரைக்கும் ஏதாவது 5 ஆண்டு காலத்துல ஏதாவது செஞ்சிருக்கியா? என்ன திட்டங்களை நீ சொல்லுங்க பாப்போம். அது இப்ப கடைசியில கேட்டீங்கன்னா எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்க அவர்கிட்ட பேசியிருக்கணும். ஏன் சொல்றேன்னா இப்போ அவருக்கு மட்டும் சீட்டு இல்லைன்னு சொல்ல, 3 பேத்துக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னாரு. பனையூர் பாபு இந்த கட்சிக்கு ரொம்ப அதிகமா வேலை செஞ்சிருக்காரு. வன்னியர் சமூகத்தை சேர்ந்த SS பாலாஜி இந்த கட்சிக்கு யாருமே அவங்களா சீட்டு இல்லைன்னாலும் அப்படியே தன்னை போயிட்டாங்க. ஆனா இவர் என்னமோ வார் ரூம் வச்சுக்கிட்டு, அண்ணாமலை மாதிரி வார் ரூம் வச்சுக்கிட்டு இவருக்கு ஆதரவான ஆட்கள் எல்லாம் எழுதி வைக்கிறார். மீடியா கேம்பிளிங் நடத்துறாரு. மீடியா கேம்பிளிங் நடத்த தெரியாதா? விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் விட ஒரு திருமாவளவன் தலைவர் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? தலைவருக்கு நெருக்கடி கொடுக்கிறாரு மீடியா மூலியமா. மீடியா நெருக்கடி கொடுத்தா தலைவர் அப்படியே இது ஐயோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு வந்துருவாரா? ஒருபோதும் அவரை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம். எத்தனை சிறுத்தை, லட்சோத லட்சம் சிறுத்தைகள் உயிர் விடுவதற்கு தயாராக இருக்கிறான்.
நீங்க வந்து அவ்வளவு நெருக்கடி. நீ வந்து உன் சார்பாக வார் ரூம் வச்சிருக்கின்ற பேஸ்புக் தோழர்கள் என்னென்னமோ இருக்கிற ஆட்கள் எல்லாம் போய் நாங்களும் அடையாளம் கண்டு தான் வச்சிருக்கோம். நீங்க போடுற பதிவெல்லாம் நாங்களும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம். நாங்களும் வழக்கறிஞராக தானே இருக்கிறோம். ஆடு மாடா ஊர்ல மேய்ச்சிட்டு இருக்கோம். எங்க தலைவர் அப்படியே வச்சிருக்காரு. அரசியல் படித்திருக்காரு. எல்லாத்தையும் அரசியல் படித்திருக்காரு. ஆகையால் ஷானவாஸ் அவர்கள் இல்ல இப்ப எனக்கு ஒரு கேள்வி, இதுல வெளிப்படையா நம்ம பேசுவோம். சொல்லுங்க. பனையர் பாபு என்றவர் இந்த வெளிச்சம் டிவி தொடங்கினப்ப பங்களிப்பு அதிக பங்களிப்பு, அவருடைய பங்களிப்பு அதிகம். நான் ஒன்னும் நேர்ல அவரை பார்த்தேன். நிறைய வந்து வேலை பண்ணிருக்காரு. வந்து மாற்று சமூகம் கட்சிக்காக நிறைய வேலை, நிறைய களை பண்ணி கூட செய்திருக்கிறார், போயிருக்கிறார். ஆமா, இந்த 2 பேரும் செய்யாததை ஷானவாஸ் செய்திருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. அவரு செஞ்சிருக்கிறாரான்னா ஊடக வெளிச்சம், அவ்வளவுதான். சரி, எதுவுமே செய்யல அப்படின்ற அந்த நபர் எப்படி இப்ப வந்து தலைவருக்கு உள்ள நெருக்கடி கொடுக்க முடியும்? எப்படி நீங்க அதை உள்வாங்குறீங்க? நெருக்கடி கொடுக்குறாருன்னா கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். அதாவது கூட்டணினா நாங்க கூட்டணி தலைவர் தான் முடிவு பண்ணணும். எங்க கட்சியை பொறுத்தளவு யாருக்கு சீட்டு கொடுக்கணும், சீட்டு கொடுக்க கூடாது என்பதை எழுச்சி தமிழர் தான் முடிவு பண்ணணும். வேற எந்த நபருக்கும், வெளியில இருக்கிற கட்சிக்காரனுக்கு அவனுக்கும் தகுதி கிடையாது. எந்த நபருக்கும் தகுதி கிடையாது. தலைவர் மட்டும்தான் முடிவு பண்ண வேண்டிய சூழல். இந்த தேர்தல் அப்படி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அவருடைய பேட்டியே வேதனையா வந்து சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த அவருடைய ஷானவாசனுடைய தொகுதியில வேற ஒருத்தரை நிறுத்த போறது, வேற ஒருத்தருக்கு கட்சி சீட்டு கொடுக்க போகுதுன்றதை எனக்கு கூட்டணி கட்சிக்காரங்க ஷானவாஸ் கிட்ட பேசிட்டோம். கூட்டணி கட்சி நாகப்பட்டினம் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. ராயபுரம் கேட்டிருக்காரு. இல்ல ஷானவாசன் நாங்க கேட்டுட்டு ஒதுக்கிட்டோம்னு தான் சொல்லி இருக்கிறதா இவருக்கு சொல்லப்பட்டதுன்றாரு. திருமாவளவன் அவருக்கு சொல்லப்பட்டதுன்னா, அப்போ உங்க கட்சி கிட்ட முடிவு கேட்கலையா? உங்க கட்சி கிட்ட ஷானவாஸும் கேட்கல, கட்சி தலைமையும் கேட்கல, திமுக கூட்டணி கட்சி தலைமையும் கேட்கலையே. ஷானவாஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே முடிவு பண்ணிட்டு மாதிரி தானே இவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு தெரியல. அதுதான் தலைவர் நல்ல ஒரு பாடம், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடம் வகுப்பெடுத்திருக்கிறார். இந்த வகுப்பெடுப்பதிலேயே இந்த செயலிலே இதிலே திருந்தி கொண்டு கட்சி பணிகளை 8 தொகுதியிலும் போயிட்டு ஷானவாஸ் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதை விட்டுவிட்டு ஊடக நெருக்கடி, அந்த ஊடக சிண்டிகேட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்களும் ஊடக சிண்டிகேட்டை பண்ண வேண்டிய சூழல் வரும். அவருக்கு சொல்றீங்க நீங்க? கண்டிப்பா வரும். ஷானவாஸுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய சூழல் வரும். தலைவருக்கு நெருக்கடி கொடுத்தால் நான் ஷானவாஸுக்கு நெருக்கடி கொடுப்போம். சரி, இல்ல இப்ப இந்த கோபம் நியாயமா நமக்கு திமுக மேலதான் வந்திருக்கும். இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகள்ன்றது நீங்க சொன்ன மாதிரி யாரும் ஒரு தயவும் இல்லை. அவருடைய உழைப்பு ரத்தம் வேறுவிதமாக அவருடைய உழைப்பு வாங்கினது, அப்படி வளர்ந்த கட்சி இது. ஆமா, இதுல முடிவு எடுக்கிறது வந்து திருமாவளவன் அவர்கிட்ட இருக்கணுமோ ஒழிய திமுக கிட்ட இருக்க கூடாதுன்றதானே பேச்சு. இதுல என்னன்னா, தலைவர் வந்து அவரோடு பணி செய்த பாண்டியராசன், வழக்கறிஞர் பாண்டியராசனுடைய இறப்புல வந்தார். எங்க ஊர் பக்கத்தாலதான் யார் வந்தாரு? தலைவர் வந்தார். இறப்புல வந்து பேசினார், கண்ணீர் வடிச்சார். இறப்புல வந்து அப்பொழுது சொன்னார், என்னோடு பாண்டியராசன் மட்டும்தான் இரவு முழுக்க என்னோடு இருந்தார். கொடிகளை வடிவமைப்பது முதல் பெயர் எப்படி வைக்க வேண்டும் என்பது, கொள்கை திட்டங்கள் வகுப்பது எல்லாமே என்னோடு பாண்டியராசன் கூட இருந்தார்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்பொழுதுதான் நானும் கூட உணர்ந்தேன், பாண்டியராசன் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறத உணர்ந்தோம். ஏன்னா பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம்லாம் விடுதலை சிறுத்தையின் இன்னைக்கும் எஃகு கோட்டையா இருந்துட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைக்காக முதலில் குண்டா சட்டத்துக்கு போன பாண்டுரங்கன் பால்ராஜ் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க குடும்பங்கள்லாம் பாண்டுரங்கன் பால்ராஜ் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு கட்சியில வந்து பொறுப்புல இருக்காங்க, ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. இப்படி எண்ணற்ற தோழர்கள் எல்லாத்தையும் கடந்துதான் வந்து எல்லா சமூகத்தையும் அரவணைக்கணும் தலைவர் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. ஒருவருக்கு கொடுப்பதை எத்தனை முறை கொடுக்க முடியும்? கொடுக்காம இப்ப ஷானவாஸ் மாதிரி கொடுத்துதானே இப்ப ஒரு சிக்கலாயிருக்குன்னு சொல்ல வரேன். என்னங்க, இந்த மாதிரி தியாகம் பண்ண பல பேர் இருக்கிறாங்க, விட்டுட்டு இந்த மாதிரி ஷானவாஸ்ன்ற மாதிரி கொடுத்துதான் இப்ப இவ்வளவு இல்ல. ஒரு கட்சின்னா எல்லாத்தையும் சார்ந்துதான் நம்ம பண்ணணும். ஒருத்தருக்கு மட்டும், அதாவது தியாகம் பண்ணணும்னு இருப்பாங்க, எல்லாத்தையும் கலந்துதான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியா, ஒரு நீண்ட தொலைநோக்கு உள்ள கட்சியா போக முடியும். ரொம்ப நாள் நீடித்து பல அரசியல் நகர்வுகளை கடந்து போக முடியும். அந்த அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையில் தான் தலைவர் வந்து அந்த செயலை செஞ்சிருக்காரு. தலைவர் செய்த செயலை பாராட்டுவதை தவிர்த்து விட்டு ஊடகம் வைத்து பேஸ்புக் மூலம் எழுதுவது, யூடியூப் மூலம் குறை கூறுவது, இப்படி அவருக்கு வேண்டப்பட்ட நபர்களை வைத்து ஊடகத்தில் வந்து பேச வைப்பது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஷானவாஸ் அவர்கள். தவிர்க்கல.
நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? நடந்து தலைவர் அதுக்குல்ல, தொடர்ந்து தலைவர் வந்துகிட்டு தானே பேஸ்புக்ல இருக்காரு. தொடர்ந்து பேசுவதற்கு பேசிக்கிட்டு தானே முன்பே இருக்கிறாரு. ஷானவாஸ் அவர்கள் பேசியிருக்கணும். ம். ம். தலைவர் பேசிய பின்பு பேசுனது மிகப்பெரிய தவறு. அதான் நான் ஷானவாஸ் சொல்ல பேசுனது. வரேங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. மீடியா பலம் அவர்கிட்ட இருக்குது. ஒரு பலம் ஏங்க, ம். மீடியா பலம் எல்லாத்திட்டும் தான் இருக்குது. ம். அப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லாதீங்க. அவருக்கு தெரிஞ்ச மீடியா அவர்கிட்ட பேசுறாங்கன்னா, என்னுடைய லெவலுக்கு எனக்கு தெரிஞ்ச மீடியா 4 பேர் பேசுவாங்கல்ல. ம். ம். எல்லாருடைய கருத்தும் தெரியும். மீடியா யாருகிட்ட இருக்குன்னு இல்ல. நாங்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்கிறோம். ம். தலைவர் ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். ம். வேற எதுக்குமே எங்களுக்கு இல்ல. ஒரே ஒத்த தளபதி அவருதான், எழுச்சி தமிழர். அவர் சொன்னாருன்னா நாங்க கட்டுப்பட்டு போகணும். அதனாலதான் நாங்க வந்து அடங்கி இருக்கிறோம். இல்ல இப்ப தொடர், இப்ப கட்சியில இவருக்கு வந்து சீனிவாசவுக்கு கொடுக்கணும், இந்த தம்பி இவருக்கு கொடுக்கணும், பாலாஜிக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இதை பத்தி கன்சிடர் பண்ணணும், பேசணுன்றது இவர் முடிவு எடுக்கணும். கரெக்டுங்களா? ஆனா திமுக வந்து இவரை நிறுத்துங்க, இவருக்கு இல்ல, திமுக சொன்னதை மறுதளிச்சிட்டார்ல. சொன்னதாக ஒரு பேச்சு சொல்லியிருக்கலாம். ம். ஆனா திமுக சொல்லியதை ம். தலைவர் கேட்டாரா? ம். களத்தில் என்னவா இருக்கிறது? மாத்திருக்கிறாரு. அதுதான் தலைவர், அதான் எழுச்சி தமிழர், ம். அதுதான் தலைவர். ம். அவருக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறது அவருக்கு உண்மையாலுமே தெரியும். ம். அவர் வந்து சுயம்பு தலைவர் என்று சொல்றான். ம். ம். எந்த தகப்பனாரோ அல்லது தந்தையோ வாரிசோ யாருமே அரசியல் அவருக்கு சொல்லி கொடுக்கல. ம். தானாவே வந்து எழுந்து வந்த தலைவர். சரி, எல்லாம் அது கரெக்டு, நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கட்சிங்க, இது எப்படி வளர்ந்ததுன்னு தெரியும். இவ்வளவு பேருடைய தியாகம், நீங்க சொல்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் 3000 பேர் குண்ட சட்டத்துல போயிருக்காங்க. இவ்வளவு மாவட்டம் எத்தனை வழக்குகள். correct. இந்த வழக்கு இப்படி வாங்கி வளர்ந்து இந்த கட்சியை லீட் பண்றது இவர் பண்ணணுமா, திமுக பண்ணணுமா? எங்க கேள்வி அதுதான். இப்ப தலைவர் தாங்க பண்ணிருக்காரு. தலைவர் பண்ணலாம் 8 தொகுதியில் தலைவர் அறிவிச்சிருக்காரு. திமுக சொன்ன ஆளா அறிவிச்சிருக்காரு. மாத்திட்டாருன்றீங்களா? அப்ப என்ன மாத்திருக்காரா, மாத்தலையா? ம். அப்படி மாத்தினதனுடைய விளைவுதானே இவ்வளவு ஊடக நெருக்கடி தலைவருக்கு வருது. அவருக்கு ஊடக நெருக்கடி வருது. வந்ததால் தானே தலைவர் பேசுறாரு முகநூல்ல. ம். தலைவர் பேசுவதற்கு முன்பே ம். தோழர் ஷானவாஸ் பேசியிருக்க வேண்டும், விளக்கம் அளித்திருக்க வேண்டும். ம். இல்லைன்னா கடந்து சென்றிருக்கணும், பனையூர் பாபு தோழர் மாதிரி. ம். அதை விட்டு ஊடகத்தில் நெருக்கடி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கொடுத்துட்டாரு, கொடுத்து முடிச்சு எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. இப்போ இதுக்கு மேலே தவிர்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஒரு மனஸ்தாபம் வந்து உருவாக்கி இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்க முடியுது, அவரை வந்து திமுக லீட் பண்ணியிருக்குது ஷானவாஸை. அவர் வந்து இப்போ கூட இருக்கிற ஒரு இஸ்லாமிய கட்சிக்காக இவரை விட்டு கொடுக்க சொல்லியிருக்கு திமுக. இவர் ஏற்கனவே அந்த கட்சியில் தான் அவர் இருந்துட்டு வராரு, மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்துட்டு வராரு. அதற்காக அந்த தலைவருக்காக வேண்டி இவர் விட்டு கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவும் நடந்திருக்கு தோழர் இதுக்குள்ளார. உங்களுக்கு தெரியல, நடந்திருக்கலாம். அதாவது நாகப்பட்டினம் தோழர் ஜவாஹிருல்லா தலைவர் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் ராயபுரம் கேட்டதா தலைவர் சொல்றாரு. ராயபுரமும் கட்சி எடுத்துட்டாங்க. அப்போ அவர் கேட்கிற பண்ருட்டி வந்து இஸ்லாமியருக்கு பண்ருட்டி. ஏன்னா பண்ருட்டி தொகுதி அந்த அப்துல் ரஹ்மான் அவருடைய சார்ந்த தொகுதி, அவர் பகுதி இருக்கிற தொகுதி. அப்துல் ரஹ்மான் என்பவர் இந்த கட்சிக்காக ரொம்ப யூசுப் அன்னார் மாதிரி ரொம்ப கடுமையா வேலை செஞ்சவர். யாருக்கு கொடுத்தாலும் இஸ்லாமியர் தானே, உனக்கே கொடுக்கணும் என்ன இருக்குது? இஸ்லாமியர் அவர் யாரு? அப்துல் ரஹ்மான் யாரு? இஸ்லாமியர் தானே, இந்த கட்சிக்காக பாடுபட்டவர் தானே. அவரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகட்டும். சிறுத்தைகள் நாங்கள்லாம் வந்து ஒரு ஒருமித்த கருத்தோட நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம். தலைவர் சொல்லிட்டாரு, வேலை செய்யறோம். இதுல என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு? கருத்து வந்து இஸ்லாமியர்கள்ன்றது பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் வந்தாரா இல்ல இவர் வந்தாரான்னு பார்த்தா இவர் தான் வந்து 2 பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு. நாங்க குறிப்பா எங்க ஊர் பிரச்சனையிலேயே வந்தாரு, எங்க வீட்டுக்கே வந்து தங்கியிருந்தார். யார்? இவர் அப்துல் ரஹ்மான் வந்து தங்கியிருந்தார். அப்துல் ரஹ்மான் எங்க வீட்டுக்கே வந்து தங்கியிருந்தார். ஆனா அவர் அந்த மாதிரி வரல அப்படின்ற இது இருக்கு. அவர் வரல. இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையில வந்தாரு, வந்து எங்க வீட்லயே வந்து தங்கியிருந்தார். தலைவர் சொல்லி தான் வந்திருந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாகவே விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதியில ஒரு எஸ்சி நிறுத்தினாங்களா கேள்வி வேற. அவர் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் திருப்பூர் தொகுதியில இப்ப பன்னீர்தாஸ்ங்கிறவர் வந்து ஒரு எஸ்சி நிப்பாட்டி இருக்காரு தலைவர். இது பெரிய மாற்றம் இருக்காரு இல்லையா? இப்படி எல்லாத்தையும் கலந்துதான் விடுதலை சிறுத்தை வந்து பன்முகத்தன்மையோடு இயங்க வேண்டிய சூழல் இருக்கு. அதற்காக தான் தலைவர் பாடுபட்டு இருக்காரு. பன்முகத்தன்மையோடு இயங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தன் சுயமாக தான் கட்சியில தான் முடிவெடுக்கிற மாதிரி இல்லைன்ற ஒரு நெருக்கடி இப்ப இந்த பேட்டிகள் மூலமா வருது. நீங்க இல்லைன்னு சொல்லுவதை நான் மறுக்கிறேன். தலைவர் முடிவெடுத்ததன் விளைவுதான் இவ்வளவு நெருக்கடி வருது தலைவருக்கு. ஏன்னா சுயமா முடிவெடுத்தார். 8 பேருக்கு 8 கேண்டிடேட். அவரும்
காட்டுமன்னார் கோவில் நிற்பதா அறிவிச்சிருக்கார். அதுதான் இப்போ உங்க இன்னொரு கேள்வி. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதை விட்டுட்டு ஏன் இங்க வராரு? சட்டமன்ற உறுப்பினர் ஏன் வராருன்னா காட்டுமன்னார் தெளிவா சொல்றேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி 2 பிளான் வச்சிருக்காங்க. ஒன்னு ஏ, ஒன்னு பி. ஏ பிளான் வந்து ஐயா எடப்பாடியோட, பி பிளான் வந்து திமுகவோட. இப்போ அவங்க ஏ பிளான் வந்து சரிவர அவரால் பாரதிய ஜனதாவால் நகர்த்த முடியவில்லை என்பதை நான் உணர்கிறேன். பிஜேபி பி பிளானை எடுப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இதை உணர்ந்த தலைவர் வெளியேறல, கூட்டணியில் இருக்கிறார். என்ன சொல்றாரு? நாம் களத்தில் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கொல்லைப்புற வழியாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டில் நுழைந்து விடக்கூடாது, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்து விடக்கூடாது, சாதியவாத சக்திகள் தமிழ்நாட்டில் நிலைபெற்று விடக்கூடாது என்பதற்காக காட்டுமன்னார் கோவில் தலைவர் அவர்கள் நிற்கிறார். சட்டமன்றத்தில் குரல் எழுப்பணும். இல்ல அவர் நிக்கிறாரு, நின்று பிற்பாடு அவர் வெற்றி பெறாரு, சட்டமன்றத்துல பாஜக மதவாதம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு குரல் எழுப்புறாரு. ஆனால் நீங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கிற திமுகவே பி டீம்னு சொல்லிட்டு அவங்கள தானே கையில் எடுக்க போறதா இருக்குது. ஏற்கனவே நாங்களாம் இதை பேசும்போது உங்கள் விடுதலை சிறுத்தைகளை ஏன் மேலே விமர்சனம் பண்ணீங்களே? விடுதலை சிறுத்தைகளும் எங்களை போன்றவர்களுக்கு நேரடியான மோதல் எதுவுமே இல்லையே. திமுகவை நாங்கள் விமர்சனம் நாங்க யாரும் இல்ல மேல எல்லாருமே யாருமே இல்லைங்க. இல்ல எங்க கட்சியில யாரோ உங்களுக்கும் ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறை பிரச்சனையா பொது பிரச்சனையா மாத்தாதீங்க, சிறுத்தை பிரச்சனையா மாத்தாதீங்க. தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. தொடர் கேளுங்க. நான் இந்த தலைவர் ராவணா மேலில் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அது ஏகலைவன் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க எதுவும் இல்லை. இந்த ஊடகம் இல்ல, எல்லா ஊடக தோழர்கள் மீது நல்ல நட்போடு இருக்கிறார். இன்று வரைக்கும் யார் சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் உடனே வந்துருவார். அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, பி டீம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. நீங்க சொன்னதை போல ஆட்சி முடிய போகிறது. ஏகப்பட்ட திமுக ஆட்கள் நிர்வாகிகள் மேல ஊழல், முறைகேடு, ரெய்டு எல்லாம் நடத்துனாங்க. ஒரு இம்மி கூட இல்லை. மேற்கு வங்கத்துல கூட இருந்த டிஜிபியை மாத்தியாச்சு. ஆனால் இங்கே பொறுப்பு டிஜிபியை வச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இது தேர்தல் ஆணையம். எந்த விதமும் இல்லை, அதிகாரிகள்லாம் மாற்றப்படவில்லைன்னு கூட்டணி கட்சிகளே வந்து புலம்புற இதெல்லாம் பார்த்துருக்கிறப்ப கிட்டத்தட்ட அந்த பி டீம்ன்ற முடிவு எடுத்திருக்கிறப்ப திமுக அதை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? நீங்க இல்லைங்க, சட்டமன்றத்தில் குரல் சமாளிக்க சட்டமன்றத்தில் மதவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது, சட்டமன்றத்தில் சாதியவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது. பாரதிய ஜனதா அரசு கொல்லைப்புற வழியாக அல்லது மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் சிண்டாவை உருவாக்கினார்களோ அதே போல் தமிழ்நாட்டிலும் உருவாக்குவதற்கான பாரதிய ஜனதா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்துதான் தலைவர் அவர்கள் இப்பொழுது சட்டமன்றத்துக்குள் நுழைகிறார். சட்டமன்றத்தில் நுழைஞ்சிட்டா சரியாயிடுமா? அவர் முடியுமா? ஒத்த நபர் எதிர்க்க முடியுமா? ஏன் ஒத்த நபர்? 8 பேர் வராங்க. நாளைக்கு ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருந்தாலும் நாளைக்கு ஒரு நீங்க சொல்லுவது போல் ஒரு தொங்கு சட்டமன்றமே ஏற்பட்டாலும் கூட விடுதலை சிறுத்தை கைதான் ஓங்கி நிற்கும். தொங்கு சட்டமன்றம் ஏற்படுது எண்ணத்துல இருக்கீங்க? ஏற்பட்டால் கூட வாய்ப்பு இருக்கலாம். அது மேபி. சரி, தேர்தல் ஆரம்பிச்சாச்சுங்க தோழர். தேர்தல் ஆணையம் வந்துட்டு வேலையை செய்ய தொடங்கிட்டு இருக்குது. இருக்கிற அதிகாரிகள் அப்படிதான், பெருசா எந்த மாற்றமும் செய்த மாதிரி இல்லை. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்துத்துவாவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இன்னும் உச்சகட்டத்தில் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது திமுக சார்பாக இருந்தவர்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம். ஆனால் அவர்களெல்லாம் மாற்றப்படாமல் இன்னும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி நீங்கள் வந்து இப்போ சாதகமாக உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எப்படி வரும்? என்ன இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட அவர்கள் சொன்ன நபர்களை வந்து திருமாவளவன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தவில்லை. சில வார்த்தைகளை வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இனி அதை நம்பி பயனில்லை, நம்ம சுயமாக நின்று அரசியல் செய்யணும்னு சட்டமன்றத்துக்கே போட்டி போடுறோன்னு வர்றாரு. இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன முரண்பாடு கிட்ட வருது. எப்படி வெற்றி பெற வைப்பார்கள்? எப்படி உள்ளடி வேலை செய்ய மாட்டாங்களா? ஏங்க, அவங்க எந்த வேலை செஞ்சாலும் இதாகுதுங்க. சிறுத்தைகள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. இங்க பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்களும் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது காட்டுமன்னார் கோவில் தலைவர் ஜெயிப்பது உறுதி. அது எந்த இதில் அதே போல் 8 தொகுதியிலும் ஜெயிப்பாங்க. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. விடுதலை சிறுத்தை நாம் என்ன சொல்றோம், விடுதலை சிறுத்தை நிற்கின்ற தொகுதியில் மட்டும் இல்லாமல் தோழமை கட்சி இருக்கின்ற 234 தொகுதியிலும் தலைவர் அவர்கள் இப்ப இன்னைக்கு தேர்தல் பணிக்குழுவை போட்டு எல்லா இடத்துலையும் வேலை செய்வதற்கான ஆட்களை திரட்டுறாரு. எல்லாமே நிக்கணும், நாம எல்லாமே தோழமை கட்சிகளை இயங்கணும். நாங்கள் தோழமையாதான் எப்பொழுதும் இன்று வரை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஜெயிக்கணும் தான் இருக்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும்னு எங்களுடைய எண்ணம். ஆனா பாரதிய ஜனதா என்னோட எண்ணம் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
அதை முறியடிக்க வேண்டும் தான் விடுதலை சிறுத்தை தலைவர் எங்கள் எழுச்சி தமிழர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, இப்போ ஒரு தேர்தலையும் வந்துட்டு எல்லாம் பேசுகிறீங்க தோழர், நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது தோழர் இந்த ஏரியாவுக்குள்ளே உங்கள் கொடி எடுத்துகிட்டு வராதிங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே பானை சின்னத்தை வரையாதீங்க, நடக்குது இல்லை? இல்லை, நடக்குது சார், நடக்குது. இல்லை, அதுக்கு சாதியம், அது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புறையோடிய சாதியம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மூளைக்குள் ஏறி இருக்கிறது. இது கட்சிக்கோ அல்லது இது சார்ந்த எதுவும் பொறுப்பல்ல. கருத்தியல் ரீதியா ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இது உணர்வு தலைமை சொன்னா கேட்காதுங்களா? கட்சி தலைமை சொல்லிதான் இருக்குது, சொல்றாங்க. எப்ப இந்த மாதிரி பாக்குறேன், நீ கட்சிக்கே வேணாம் 4 பேர் எடுத்துருந்தாங்கன்னா அந்த பயம் வந்திருக்கும். இல்ல, கட்சி தலைமை இல்ல சொல்றாங்க, சொல்லி அது யாரும் அதை பொருட்படுத்துற மாதிரி தெரியல. ஏன்னா திமுக தலைமை சொல்லி கூட யாரும் அந்த நிர்வாகிகளை பொருட்படுத்த மாட்டாங்க. என்ன பண்றது, அதெல்லாம் நாங்க கடந்துதான் பல வழிகளோட தான் நாங்க கூட்டணியில பயணிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே பல வழிகள், இதுல இந்த வழிகளும் சேர்ந்துதான் கடக்கிறேன்றீங்க. சாதி அவளை புறையோடி போச்சுங்க. சாதி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் சாதி புறையோடி போச்சு. இது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று தலைவர் சொல்லுவாங்க. சாதியை அடிச்சு நொறுக்கிட்டுன்னு ஒரு டைம் ஒரு இடத்துல இல்ல, பல மேடைகள்ல பெரியாரிஸ்டுகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அடிச்சு நொறுக்கிட்டுங்க இல்லவே இல்லைன்னு. நீங்க இருக்குது, அதை ஒன்றும் முடியாது, சரி பண்ண முடியாது. அது ஒரு யுகத்துல முடியாதுங்க. அது ஏங்க 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த சாதியை இருக்கத்தை ஒரு 100 ஆண்டுகள்ல முடிச்சிடும், அதெல்லாம் முடியாது. ஒவ்வொருத்தரோட தனி மனிதனும் தன்னை மாற்றி கொள்ள வேண்டும். மாற்றி ஒவ்வொரு கருத்தியல் ரீதியா மன ஓட்டம் வந்தாதான் சாதி ஒழிப்பு என்பது சாத்தியக்கூறு. சரி, உங்க கட்சியில எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தலைவர் ஒரு வார்த்தை அப்படின்னாக்கா அது நீங்க சொல்ற மாதிரி உயிரை கொடுக்கவும் தயார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பல கட்சியில அது இருக்குது, அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கூடுதலாக நீங்கள் தியாகம் பண்ணக்கூடியவர்களாக தான் இருக்குங்க. ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா மீறுறதில்லை அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் ஒரு 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 இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் இந்த நேரத்தில் இந்த சீட்டு கிடைக்கல என்பதற்காக இவ்வளவு நெருக்கடிகளை ஒரு நபர் உருவாக்க முடியுது உங்கள் கட்சியிலனா எப்படி அது சாத்தியமாகுது? இல்லை, அவர் உருவாக்குனது ஷானவாஸ் அவர்கள் மீடியா லாபி செய்தது தவறு. மீடியா லாபி, மீடியா கேம்பிளிங் செய்வது தவறு என்பது இல்ல. தலைவருக்கு நெருக்கடி ஆகாதா? உங்க தலைவருக்கு நெருக்கடி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. நீங்க என்ன மீடியா லாபி நெருக்கடி கொடுத்தாலும் தலைமை என்ன முடிவு செய்தா அதானே. நீங்க வெளியில இருந்து சொல்லலாம், நீங்க மறைமுகமா எந்த நெருக்கடி கொடுக்கலாம், ஆனா கொடுத்தாலும் தலைமை ஒற்ற முடிவோடு தெளிவாக இருக்கிறார் தலைவர். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, கட்சி பணிகளுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. ஷானவாஸ் இனிவரும் காலங்களில் இது போன்று தலைமைக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது. கொடுத்தால் அது எதிர்காலத்தில் ஷானவாஸின் வளர்ச்சியை பாதிக்கும். என்ன பாதிக்க போகுது? நீங்க இல்லைன்னா இந்த மடம் இல்லைன்னா அந்த மடம் திமுகவுக்கு போக போறாரு. ஏங்க, எந்த மடம் போனாலும் தலைவர் மாதிரி சுதந்திரமாக பேசுவதற்கு, செயல்படுவதற்கு எல்லா விதத்திலும் அனுமதிப்பது தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறாண்டால் அது எழுச்சி தமிழர் மட்டும்தான். வேற யாரும் அந்த சுதந்திரத்தை கொடுக்க முடியாது. ஆனா இதை செஞ்சுட்டேன், சரி போப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர். ஏன்னா அடித்தட்டுல இருந்து வந்த தலைவர், சுயம்பு தலைவர். நீங்க மற்ற கட்சியில போய் நீங்க என்ன எதுவுமே பண்ண முடியாது. இது மாதிரி 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்கான் திமுகவெல்லாம். சரி, இப்ப இறுதியா எனக்கு ஒரு கேள்வி. நிறைய பிரச்சனைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பா நீங்க உங்க பாணியில சொல்றதுன்னா தலித் மக்களுக்கான இஷ்யூ நிறைய நடந்தது தமிழ்நாட்டில். அவர்களுக்காக உறுதியாக நிற்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கட்சி திமுகவுக்கு சாதகமாக மடைமாற்றியது, நிறுத்து போக செய்ததுன்னு ஒரு பொது விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக அதுக்கு எதிராக திமுகவை தாக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள்லாம் தனிநபர் தாக்குதல் அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ளே நிறைய நடந்துருந்துருக்குது. திமுகக்குள்ள சில கேள்விகள்லாம் இருக்குது எல்லாருக்கும். அது நேரடியாக அந்த மக்கள் பக்கம் நிற்காமல் திமுக வேலை செய்தோம், திரும்ப மக்கள்கிட்ட போய் விடுதலை சிறுத்தை என்ன நடக்கும்? இல்ல, நீங்க சொல்றது தவறான இது கேள்வி. விடுதலை சிறுத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு முறையும், அதாவது வேங்க வயல்ல மலம் கலந்த பிரச்சனையில எல்லாமே போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. தலைவர் போராட்டத்தில் நின்றார், அது உலகமே அறியும். போகிய பண்டன்னைக்கு எல்லாம் பொங்கல் கொண்டாடுறாங்க, போராட்டம். எங்க போராடதாக முடியும், வேற என்ன பண்ணுவேன்? ஆயுதம் தூக்கி இது பண்ணுமா? ஆளுங்கட்சியில இருந்துட்டு
கூட்டணி பங்காளிகள் கிட்டத்தட்ட பங்காளிகள் இல்ல மாதிரி. இல்ல நாங்க கூட்டணி போராட்டம் நடத்துறோம், ஜனநாயக வழியில், அறவழியில், அறம் சார்ந்த வழியில் போராட்டம் நடத்துறோம். அதற்கான செயல் திட்டத்தை நம்ம சொல்றோம். எல்லாம் மனு அதிகாரிகள்ட்ட மனு கொடுக்குறோம். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு அடக்குமுறை, எங்க ஒரு படுகொலை, தலித் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டாலும் எங்கனாலும் போராட்டம் நடத்துறோம். இதுல எந்த விடுதலை சிறுத்தை எங்கேயாவது புறந்தள்ளி இருக்கான்னு சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் போராட்டம். ஆனா ரிசல்ட் இல்லையே. திமுக உங்களை மதிக்கலையே, எங்களோட போராட்டத்துக்கு ஒரு பதில் சொல்லலையே இன்ன வரைக்கும். இல்ல நாங்க கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் நெருடலோடு பல போராட்டங்களை கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளே இருந்தாலும் கூட நாங்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். எல்லா அடக்குமுறைக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம். போராட்டம் நடத்தாத இஷ்யூஸே எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் நடத்தும். அதுதான் நானும் சொல்றேன், எல்லாத்துக்கும் போராடுறோம். ஆனா இந்த அரசு எதையுமே மதிச்சு செய்ததா ஒரு தீர்வு கொடுத்ததா இல்ல அப்படின்னு நான் திரும்ப சொல்றேன். அந்த இடத்துல இல்ல தீர்வு என்பது ஒரு பிரச்சனைக்கு உடனே வந்து கிடைத்திருமான்னா அது கிடைக்காது. ஏன்னா கிடைக்கிறதுக்குன்னா அது ஆளுங்கட்சி சார்ந்த அவங்க அதிகாரத்தில் இருக்கின்ற. ஆனா நாங்க போராடாம இருக்க முடியாது. அவங்க முடிவு பண்றதாலேயோ நாங்க போராடாம இருக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு போறோம், போராடுறோம், எல்லா வகையிலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, இப்போ இந்த அப்துல் ரஹ்மான் ஏற்கனவே வந்துட்டு ஷாநவாஸ் தான் ஒரு ஐகான். இஸ்லாமிய சமூக கூட்டமைப்பு, இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆதரவு, இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா அது ஷாநவாஸ் இந்த மாதிரி ஒரு முகம். இப்போ நீங்கள் அவர் எடுத்துகிட்டு வந்து அப்துல் ரஹ்மான் அப்படின்றத வந்துட்டு இந்த பிரச்சாரங்கள் மூலமாக சரி கட்டிட முடியுமா? அப்துல் ரஹ்மான் உண்மையிலேயே அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் இத்தனை ஆண்டுகளாக இந்த கிளை அமைப்பு அது இந்த கூட்டணி கூட்டிட்டு வந்து தலைவர்கிட்ட நிற்க வச்சு இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை. ஒரு கிளை கூட ஷாநவாஸ் கட்டுனது கிடையாது. எங்கேயாவது போயிட்டு கட்டியிருக்காரு அவரை சொல்லுங்க. அவரு இப்ப பேட்டி எங்க கொடுக்குறாருல, நான் இந்த ஏரியாவில் இந்த ஊர்ல போயிட்டு இத்தனை கிளைகளை நான் கட்டியிருக்கேன். அதே 2016 மக்கள் நல கூட்டணியில பெரம்பலூர் தொகுதியில குன்னத்துல பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்துல நின்னாரு. லப்பகுடிகாட்டுல இத்தனை கிளைகளை எனக்கு கட்டணும்னு அவர் சொல்லுங்க. லப்பகுடிகாடு இஸ்லாமியர் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. நான் நின்று இத்தனை கிளைகளை நான் கட்டியிருக்கேன்னு சொல்லுங்க. பொதுவா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். அப்துல் ரஹ்மான் செய்திருக்கிறாரா? அப்துல் ரஹ்மான் தமிழ்நாடு முழுக்க போயிருக்காரு. இஸ்லாமிய ஜனநாயக பேரவையுடைய மாநில செயலாளர். எத்தனையோ இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமா உள்ளுக்கு வருவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைக்கு அப்துல் ரஹ்மான் தான். அப்ப அவர் வராம தடுக்கிற வேலையில இருந்துட்டு இருந்தாரு. அது என்ன பண்ணாரு எங்களுக்கு தெரியல. ஆனா பொதுவா நான் சொல்றேன், நீ வேலை செய்துட்டு உனக்கு வேலை செய்வதற்கு முன்பே உனக்கு ஒரு சிறு வயதிலே துணை பொதுச் செயலாளர் ஆக்கினாரு. துணை பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்கு பிறகு உன்னை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறாரு. 2 முறை உனக்கு சீட்டு கொடுக்குறாரு. யாருக்கும் வழங்க முடியாத ஒரு விஷயத்த இப்படி கொடுத்த தலைவரை அவர் மனம் நோக அவருடைய என்ன ஆற்றல்கள் எல்லாம் போவதற்கு அளவிற்கு அவர் மனநோகம் செய்கின்ற நெருக்கடி கொடுக்கின்ற ஷாநவாஸுக்கு நாம் என்ன பதிலடி கொடுப்பது? சொல்லுங்க. தொண்டர்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க? தொண்டர்கள் எல்லாம் வந்து எல்லாமே எதிர்ப்பாதான் இருக்கிறாங்க ஷாநவாஸ் மேல. எல்லாம் வலைதளங்களை பாருங்க. வலைதளங்களை பாருங்க. கேள்வி கேட்கறாங்க. எங்களுக்கு கட்சியை பொறுத்தளவு, தமிழ்நாட்டை பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைனா தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதுல எந்த சமரசமும் கிடையாது. எந்த தலைவர் என்ன முடிவு செய்யறாரோ அதான் கரெக்ட். அது கரெக்ட். இப்ப அவர் தொடர்ச்சியாக மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த போக்கு ஒரு மனசோர்வை தருகிறதா கட்சிக்குள்ளாக? இல்ல எங்களுக்கு கட்சி, அதாவது நாங்க தலைவர் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் கொடுத்து இது பண்ண சொல்லிட்டாரு. நாங்க கட்சி பணி செய்வதற்கு 8 தொகுதிகளுக்கும் கிளம்பிட்டு மக்கள் எல்லாம் கிளம்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கட்சி பணி தொய்வுலாம் கிடையாது. அவர் கொடுத்த அவர் வலைதளங்களில் செய்திகளில் வருகின்ற ஊடகங்கள் வருகின்ற செய்திகளுக்கு தலைவர் அவர்கள் முகநூல் வாயிலாக பதில் கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். யதார்த்தம் இதுதான். இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் நீங்க சொல்ற மாதிரி வார் ரூம் வச்சுக்கிட்டு மீடியா கேம்லிங் பண்றது, மீடியாக்குள்ள ஒரு சிண்டிகேட் வச்சுக்கிட்டு சிண்டிகேட் இந்த எல்லா எடிட்டர்கிட்டையும் பேசி எனக்கு சார்பா போடுங்க, அது உனக்கு சாதகா போடுங்க. நீ எந்த எடிட்டர்கிட்ட பேசுறியோ, யார்கிட்ட பேசுறியோ அந்த எடிட்டர் எங்கள்கிட்டயும் பேசுறாங்கல்ல. என்னங்க உங்க கட்சிக்காரங்க இப்படி பேசுறாங்க எங்கள்கிட்டயும் சொல்றாங்கல்ல, எங்களுக்கு தெரியும்ல. அதற்கான பதில் தான் அவர் வீடியோ பேசி போட்டிருக்கு. முகநூல்ல ஒரு பொதுவா ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காதீங்க, போய் வேலையை பாருங்க, கட்சி வேலையை பாருங்க, தனிப்பட்ட லாபி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பொதுவானது. இப்ப இருக்கிற பனையூர் பாபு, அதாவது உங்களுக்கு SS பாலாஜி இருக்காங்க, சீட் இல்லை, ஆனாலும் அந்த எண்ணம் இல்லாமல் ஒருங்கிணைந்து வேலை செய்யறாங்க. வேலை செய்யறாங்க. இந்த இவரை போல அந்த மனக்கசப்பு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அவங்கள எந்த மனக்கசப்பு, அவங்களாம்
இவருக்கு மட்டும்தான் அந்த இவருக்கு பிரச்சனை. மட்டும்தான் அந்த நெருக்கடி கொடுக்குறார் தலைமை. அதை தான் கேட்குறேன், ஏன் இவர் மட்டும் இப்படி செயல்படணும்? அவருக்கு அவருக்கு பின்னாடி யாரு, என்ன காரணம், அதான் நான் கேட்குறேன். அது பின்னாடி என்ன அவரை கேட்டாதான் தெரியுங்க. ஆனா நாங்க வந்து பொதுவாவே சொல்றோம், இஸ்லாமிய தோழர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். 2 பொது தொகுதி, 2 பொது தொகுதி. பொது தொகுதியில ஒரு எஸ்சியை நிப்பாட்டினாரா? ஜெயலலிதா அம்மையார் தான் வந்து தலித் மலையை திருச்சியில் நிப்பாட்டினாங்க. விடுதலை சிறுத்தை கட்சின்னு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் பொது தொகுதியில் நிப்பாட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு பதிலாக தான் பன்னீர்தாசன் நிப்பாட்டிருக்காங்க. சரி, நிறுத்திருக்காங்க. ஒரு எஸ்சி பீப்புள்ஸ ஒருத்தரை பொது தொகுதியில் திருப்பூர் தொகுதியில் நிறுத்திருக்கிறார். இப்படி எல்லா பன்முகத்தன்மையோடும் விடுதலை சிறுத்தை பண்ணுவதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது காலப்போக்கில் இல்ல, நான் கேட்ட கேள்வி அதில் தொடர். பனையூர் பாபு நல்ல செல்வாக்கு மிக்க நபர், உங்களுக்கு தெரியும். எஸ் பாலாஜி அதே மாதிரி எல்லாருக்கூட சுமூகமா நின்று நல்ல ஒரு செல்வாக்கு கட்டமைப்பு கூட நல்லா அனுசரணையா இருந்தவர். இந்த 2 பேரும் செய்யாததை ஒருவர் செய்கிறார்னு என்ன பின்னணியில் செய்கிறார், அதுதான் கேட்குறது. என்ன காரணம்? நீங்க அவரை தான் கேட்கணும். நாங்க பின்னணிலாம் நாங்க சில விஷயங்கள்லாம் ஊடகத்துல வெளிப்படையா சில விஷயங்களை பேச முடியாது. ஏன்னா நீங்க ஷானவாஸ் தோழர்களையும் ராவணாவுக்கு வள வச்சு என்னங்க ஏன் வந்து உங்களுக்கு இது மாதிரி சூழல் அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்துங்க. நல்லது, நான் அவரை அழைச்சி கேட்கறேன். நான் கட்டாயம் பேசுவேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.